வயாகரா மாத்திரை சாப்பிட்டா கூட வராது. வயாகரா மாத்திரை சாப்பிட்டா கூட வராது. ஆமா, ஏன் கணக்கு? ஊழலில் புழுத்து 70 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு பேராசிரியரை பணி நியமனம் செய்வதற்கு கேட்கிறார் என்று திமுக தோழர் என்னிடத்தில் சொல்லுகிறார். உயர்கல்வித்துறை பாழாகிவிட்டது. ஏன்னா 12 பல்கலைக்கழகத்துல துணைவேந்தர் கிடையாது. கேளுங்க, தமிழ்நாட்டினுடைய வரலாற்று சிறப்பு மிகுந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, சென்னை பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் கிடையாது. அந்த பேராசிரியர்கள் ஒப்பந்த அடிப்படையில் நியமிக்கப்பட்ட பேராசிரியர்களுக்கு சம்பளம் கிடையாது. அதனால உயர்கல்வித்துறையை தமிழ்நாட்டில் பாழாகிவிட்டது. மேலாண்மை செய்கிற அதிகாரம் கவர்னருக்கு இருக்கிறது என்று அவர் ஒரு பேரலல் கவர்மெண்ட், ஒரு போட்டி கவர்மெண்ட் நடத்துறார். அவரே ஒரு டிஃபாக்டோ சீஃப் மினிஸ்டர் மாதிரி நடத்துகிறார். அந்த டிஃபாக்டோ சீஃப் மினிஸ்டர் மாதிரி நடிக்கின்ற ஒரு ஆளுநரை இந்த நாட்டில் உட்கார வைக்கிற யோக்கியதை கூட இன்னைக்கு திமுகவுக்கு இல்ல. உயர்கல்வித்துறை பாழாகிவிட்டது. எத்தனை தொகுதியில வெற்றி பெறும்? திமுக வந்து 200 தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு 200 தொகுதி இருக்கு, நிற்பாங்க. ஜெயிக்கிறது 200 தொகுதி நாங்க வந்து கைப்பற்றோம் அப்படின்னு சொல்லி. திமுகவே 200 தொகுதியில நிக்க முடியாத. 26 கட்சி சேர்ந்திருக்கு. அவியல் தயாராயிட்டது, அதிமுக சாம்பார் தயாராயிட்டது. ஆனா தாவேகாவுக்கு வெற்றி உறுதியாகிவிட்டது. இப்ப இந்த மகளிர் உரிமை தொகையெல்லாம் வந்து திமுக இதெல்லாம் காப்பி அடிச்சு தான் செய்யறாங்க. திமுக அடிச்ச வெற்றி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்க 2500 அவங்க 2000 நாங்க அவங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. மகளிர் உரிமை காப்பி அடிக்கிறாங்கிறாங்களே. காப்பி அடிச்சா நீங்க சாப்பிடுவீங்க சோறு, நானும் சோறு சாப்பிடுவேன். அப்ப உங்களை பார்த்து காப்பி அடிச்சு நான் சாப்பிடுறேன்னா? மகளிருக்கு கொடுக்கிற உரிமை தொகை நாங்களும் கொடுக்கிறோம், அவ்வளவுதான். மாநாடு வந்து திமுக வந்து தொடர்ச்சியா வந்து வருஷ மாநாடா நடத்திட்டு நாளைக்கு வந்து மாநாடு நடத்துறாங்க. அது வந்து வெறும் எழுச்சி இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு எழுச்சி இல்லை. வயாகரா மாத்திரை சாப்பிட்டா கூட வராது. கூட்டணிக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. அவங்களும் கூட்டம் நடத்துறாங்க, அவங்களுக்குலாம் எந்த இது கிடையாது. எங்களுக்கு நெருக்கடி அதிகாரத்துல பங்கு சொல்லி யாரும் கூட்டணிக்கு வராம இருக்காங்களே எந்த கட்சியுமே. இல்ல கூட்டணிக்கு வர வேண்டிய தேவை எங்களுக்கு இல்ல. ஒரு கட்சியை கூட்டணிக்கு கூப்பிடணும்னா கூட்டணி அமைப்பதற்கு ஒரு குழு எங்க தலைவர் போட்டிருக்கணும். அவர் போடவே இல்லையே. காங்கிரஸ் வருவதற்கான ஒரு சூழல் கனிந்தது. அதை இன்றைக்கு அவர்கள் அதிகாரத்தை வைத்து தடுத்து விட்டார்கள். இப்ப காங்கிரஸ் ஓட்டெல்லாம் எங்களுக்கு கிடைக்கும். இந்திய கூட்டணியில சேரக்கூடாது. இந்த தமிழிசை கூப்பிட்டு இருக்காங்க வந்தா எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு யாருக்கு தெரியும்? தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி.கே. வாசன் வந்து போயிருக்காரு. அவரு இப்ப வந்து பிஜேபிக்கு போயிருக்காரு. ஆமா, ஒரு பெரிய அவர் ஒரு தேசிய பாரம்பரியத்தில் வந்த ஒரு வரலாற்று சிறப்பு மிகுந்த குடும்பத்தின் பிள்ளை. அவர் ஒரு சனாதன அரசியல் செய்கிற பிஜேபியோட சேர்ந்தது ஒரு பெரிய துரதிருஷ்டம். இதற்கு அவர் வருந்த வேண்டிய நாள் வரும். கமல் கட்சி இல்லை.